பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த இணையதளம் மூலமாக கூடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை கேட்க நாம் ஆவலோடு கூடி வந்திருக்கிறோம். ஆனா இந்த வார்த்தை கேட்கிற நாம் ஒவ்வொரு நாளும் அதை நிதானித்து ஆராய்ந்து அதை கை கொண்டு நடக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்னைக்கு நாம பார்க்க போற படிப்பினை, தேவனுடைய சித்தத்தை உணரத்தக்க ஞானவான் யார்? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த யூத மக்களோட அநேகர் அவர் பேசுகிற வார்த்தையை கேட்டு உணராம இருந்தாங்க. ஆனா உணர்ந்தவர்கள் தான் அவரை விசுவாசித்தார்கள். அப்போ யார் உணர்ந்து தேவனுடைய வார்த்தை அன்று மாத்திரமல்ல இன்றும் தேவனுடைய வசனத்தை கேட்டு உணர்ந்து பலன் கொடுக்கலாம் இருப்பாங்க? இன்னைக்கு நாம ஆராய்ந்து பார்ப்போம். வாசிக்கலாம் முதல் வசனத்தை. ஒரு ஊமையோட நம்ம வாசிக்கலாம். முதல் வசனத்தை ஊமையை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒரு ஊமை. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 19 வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். ஆமென். ஆமீன். இந்த 4 விதமான விதைய பத்தின ஊமையை நமக்கு நல்லாவே அறிஞ்சிருக்கிறோம். இதுல இந்த 4 விதமான விதையில இந்த முதல் விதைய பத்தி சொல்லப்படுகிற விஷயத்தை பார்க்கும்போது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் கூட உணராது இருக்கும் போது என்ற அந்த வார்த்தை நாம் கவனிக்க வேண்டும். அப்போ ஒருவன் வசனத்தை கேட்கிறான், தேவனுடைய வசனத்தை கேட்கிறான், கேட்டும் கூட உணராது இருக்கும்போது என்ன நடக்குமா? பொல்லாங்கன் வந்து அவன் இருத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். ஏனால் வழி அருகே விதைக்கப்பட்டவன் ரொம்ப நாள் நிலைத்திருப்பதில்லை. கேட்ட உடனே என்ன பண்றான்? இதே வசனத்தை, இந்த வார்த்தையை நாம லூக்கால வாசிக்கும் போது கூட இதே வார்த்தையை அங்க பார்க்கும்போது, வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கலாம் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்க கூடாதபடிக்கு, அதாவது ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பிசாசானவன் என்ன பண்ணுவான்? இதே வசனத்தை நம்ம லூக்கால வாசிக்கும் போது பார்க்கும்போது, அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் பிசாசு என்ன பண்ணுவான்னா வசனத்தை அவர்கள் இடத்துல இருந்து எடுத்து போடுகிறான். ஏன் பிசாசானவன் உலகத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான் பாத்தீங்கன்னா, உணராறு இருக்கும்போது. எப்போ அந்த உணர்வு இல்லையோ, வசனம் கேட்கிறோம், உணர்வு இல்லாத இருக்கும்போது, அதை அறிந்து கொண்டு அதை புரிந்து கொள்ளாத இருக்கும்போது அது உள்ளத்தை தங்காது. சில நேரங்கள்ல அநேகர் விசுவாசத்தோட வசனத்தை கேட்பாங்க, ஆனா அதை உணர மாட்டாங்க. ஆனா நம்ம எல்லாருமே இன்று உணர்ந்து கொள்ளும்படிதான் தேவன் நம்மளை அழைத்து கூடி வர பண்ணியிருக்கிறாரு. அப்போ இந்த உலகத்துல அநேகர் வசனம் கேட்கிறாங்க, ஆனா உணர்வில்லை. ஏன்னா அன்று கூட பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து பேசி கொண்டிருக்கும் போது அந்த ஜனங்களுக்குள்ள உணர்வு இல்லாம கேட்டார்கள். ஏன்னா இதெல்லாம் நடக்க வேண்டிய காரணமா இருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி முன்னமே அறிவித்தது போல நடந்தது. அவர்கள் கண்களால் கண்டும் கூட காணாமல் இருந்தார்கள், காதால கேட்டும் அவர்கள் உணராம இருந்தாங்கன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. அப்போ வசனம் கேட்கும் போது உணர்வு அடைய வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உணர்வு அடைஞ்சா மட்டும்தான் நாம் விசுவாசத்தோட நடந்து பலன் கொடுக்க முடியும். அதான் ஏசப்பா சொல்றாரு, வசனம் கேட்டு கூட உணராது இருக்கும் போது பிசாசு என்ன பண்ணோம்னா இருதில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன், அவன் பலன் கொடுக்காம போயிடுறான். அப்போ இந்த 4 விதமான விதையில முதல் விதையை பத்தி சொல்லும் போது, வழி அருகே விதைக்கப்பட்டவன் அவன் பலன் கொடுக்காம போயிடறான். அப்போ உணர்ந்தா மட்டும்தான் பலன் கொடுக்க முடியும். மார்க்ல 4ஆம் அதிகாரத்துல 13 முதல் 15 வாசிக்கலாம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற உவமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். ஆமென். ஆமென். இதே வசனத்தை மத்தேயுல வாசித்தோம். அதை மார்க்ல பார்க்கும்போது பாருங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவா நம்மள புரியும். ஏசப்பா சொல்றாரு, இந்த ஊமையை நீங்கள் அறியவில்லையா அப்படின்னு கேக்குறாரு. உங்களுக்கு இந்த ஊமையை உங்களுக்கு புரியவில்லையா, அறியவில்லையான்னு சொல்லி அவங்கள பார்த்து ஏசப்பா கேட்கிறாரு. அறியாவிட்டால் மற்ற ஊமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்னு சொல்லி அவங்களை பார்த்து கேட்கிறாரு.
இந்த ஓமையே உங்களுக்கு புரியலனாக்கா வேற ஓமையை சொல்லும் போது எப்படி உங்களுக்கு புரியும் சொல்லி அவங்களை பார்த்து கேட்கிறாரு ஆண்டவர். சொல்லிட்டு பிறகு சொல்றாரு, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அப்ப அந்த வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர் இருத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். அவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகே ஆனவர்கள். அப்போ வசனம் கேட்கிறாங்க, கேட்ட உடனே அவங்க உள்ளத்துல உணர்வு இல்லாம கேட்கிறாங்க. ஏன்னா அதுல வந்து விசுவாசம் இல்லாதனாலதான் காரணம். கேட்கிறாங்க, விசுவாசம் இல்லாம கேட்கிறாங்க. ஏதோ நான் கேட்கணும், ஓகே பேசுறாரு கேட்கலான்னு சொல்லி வெறுமையா கேட்கிறாங்க, உணர்வடைஞ்சு கேட்க மாட்டாங்க. அப்ப உணர்வு அடைந்து கேட்காத பட்சத்துல அந்த வசனப்படி நாம் நடக்க முடியாது. என்னைக்கு வசனம் கேட்டு நம்ம உள்ளத்துல உணர்வு அடைகிறோமோ அன்னைக்குதான் நமக்குள்ள வந்து அந்த கரெக்ஷனே வரும். ஆரம்ப கட்டத்துல நாம கூட வந்து ஒரு 5-10 வருஷம் முன்பாக நாம உணர்வு இல்லாம தான் இருந்தோம். ஏன்னா வசனம் வந்து நம்ம உள்ளத்துல தங்கல. சோ வசனத்தை நாம் நிதானித்து ஆராய்ந்து அறிந்து அதை உணர்ந்து நாம் நடக்கும்போது நாம கூட நிறைய விஷயங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்மை மாற்றிக் கொள்வதற்கு நாம் வசனத்தை கேட்குது மாத்திரமல்ல, அதை கேட்டு உணர்வடைவதுதான் முக்கியமா இருக்குது. அப்போ உணர்வடைஞ்சவன் யார் அப்படின்னு பார்க்கலாம். அதே உண்மையில பார்க்கலாம். இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஆமென். ஆமீன். ஆனால் யார் உணர்வடைஞ்சு பலன் கொடுப்பானா? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கறது மாத்திரமல்ல, கேட்கிறவன் அதே போல உணர்கிறவனுமா இருந்து கேட்கிறான், உணர்வடைஞ்சு அவன் என்ன பண்றான்? 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். இவன் தான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல இருக்கிறது. அப்ப நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது எப்படி இருக்குமா? அது நல்ல பலன் கொடுக்குமா? ஏன்னா வசனம் கேட்கறது மாத்திரமல்ல, உணர்கிறான். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது அதே உண்மைய இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அதாவது கேட்டு உள்ளத்துல காத்து கொண்டு. அப்போ வசனத்தை கேட்கறது மாத்திரம் இல்ல, அதை உள்ளத்துல காத்து கொண்டால் பலன் கொடுக்க முடியும். அப்போ 1000 வசனம் வந்து கேட்கிறாங்க, ஆனா இன்னும் கூட உணர்வில்லாதவர்களும் இருப்பார்கள். ஏன்னா அது விசுவாசம் இல்லாம கேட்கறதுனாலதான் அந்த காதலை வாங்கி அந்த காதலை கேட்டு விட்டுருவாங்க, ஆனா உணர்வுடைய மாட்டாங்க. அப்போது பலன் கொடுக்க முடியாது. அப்ப என்னைக்கு அதை கேட்கறது மாத்திரமல்ல, உள்ளத்துல வந்து விசுவாசத்தோட உணர்ந்து அதை உள்ளத்துல காத்து கொண்டு பலன் கொடுப்போமோ அன்னைக்குதான் நாம வந்து அந்த ராஜ்யத்தில் சேர முடியும். அப்ப இன்னைக்கு நாம வசனம் கேட்கறது மாத்திரமல்ல, அதை உணர்ந்துதான் நம்ம வந்து என்ன பண்றோம்? ஒவ்வொரு விஷயத்துல நாம நம்மளை மாற்றிக்கொள்கிறோம். அப்ப வசனம் கேட்கும் போது இது எனக்கு பேசல என்று காதை வந்து அடைத்து கொண்டால் உணர்வடைய முடியாது. அப்ப அநேகர் வந்து வசனம் பேசும்போது கூட சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த வசனம் எனக்கு இல்ல, இது வேற யாருக்கும் பேசுகிற வார்த்தை, அதனால எனக்கு கிடையாதுன்னு சொல்லி மறுதளிப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, வசனம் பேசிக்கொண்டே இருக்கும் கூட மனது எங்கே இருக்கும். அதை ஏசாப்பா சொல்றாரு, உங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்றீங்க, ஆனா உங்களுக்கு இருதயமும் தூரமா இருக்கிறது. வெறும் வாய் வார்த்தைனாதான் வந்து கனம் பண்றாங்களா? இருதயம் தூரமா இருக்குதான். அப்ப வசனத்தை கேட்கிறவர்கள் உணர்வுடையது தான் முக்கியமா இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் என்று ஆங்கிலத்தில் பார்க்க முடியும். வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 10-13 வாசிங்க. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஊமைகளாக அவர்களோட பேசுகிறேன். ஆமென். ஆமீன். இயேசு கிறிஸ்து ஊமைகளாக பேசும்போது சீஷர்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஏன் அவர்களோட ஊமைகளாக நீங்க பேசுறீங்கன்னு கேட்கும்போது அவளுக்கு அவர் பிரதியுத்தரமாக ஆண்டு சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிதான் உங்களுக்கு அருளப்பட்டது. அப்ப யாருக்கு அருளப்பட்டதா? சீஷர்களுக்கு அருளப்பட்டது. அதனால சீஷர் வந்து கேட்கிறாங்க, அந்த ரகசியம், தேவட ராஜ்யத்தின் ரகசியம் உங்களுக்கு அருளப்பட்டது. அன்று மாத்திரமல்ல, இன்றைக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு சீஷர்களா இருக்கிறாங்களோ, வசனம் கேட்கிறது மாத்திரமல்ல, உணர்ந்து கை கொண்டு நடப்பவர்கள் சீஷர்களா இருப்பவர்கள், இயேசு கிறிஸ்துக்கு சீஷர்களா இருந்தால் நமக்கும் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும்.
அன்று இயேசு கிறிஸ்து பேசும்போது கூட அந்த ராஜ்யத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு அருளப்பட்டிருக்குது, ஆனா அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அதனாலதான் நான் என்ன பண்றேன், ஊமையெல்லாம் பேசுறேன். ஏன் ஊமையெல்லாம் பேசுகிறேன்? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். அப்போ வசனம் கேட்கிறாங்க, அது உள்ளத்தில் காத்து கொள்ளாவிட்டால் இருக்கிறதும் எடுத்துடுவாருன்னு சொல்றாரு. அப்போ கேட்டு உள்ளத்துல தங்கி இன்னும் அதிகமான வசனத்தை நாம் கேட்டு உணர்வுடையதுதான் முக்கியமா இருக்குது. அப்போ அவர்கள் கண்டும் காணாதவர்களாக அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்களாம் ஏசப்பா சொல்றாரு, அவர்கள் கண்டும் காணாதவர்கள் போல் இருந்தார்கள், கேட்டும் கேளாதவர்கள் போல் இருந்தாங்க. உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் அவங்க கண்ணால கண்டு கூட காணாதவர் போல் இருக்கிறாங்க, கேட்டும் கேளாதவர் போல இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறபடியால் நான் ஊமையிலாக அவரோட பேசுகிறேன். அப்போ அந்த ஜனங்கள் கண்டும் காணாதவர் போல இருக்கிறாங்களாம், உணர்ந்து கொள்ளாமலே இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதனாலதான் நான் ஊமையிலால அவங்களோட பேசுறேன். ஆனா உங்களுக்கோ அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது, அதனால சீஷருக்கு அதை அறிந்து கொண்டார்கள். வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரத்துல 43 முதல் 45 வரைக்கும் வாசிக்கலாம். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லார் இருக்கிறனால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. ஆமேன். ஆமேன். இயேசு கிறிஸ்து பேசும்போது கூட அவர் சொல்றாரு அந்த ஜனங்களை பார்த்து, யூத மக்களை, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீங்க அப்படின்னு இயேசுவை கேட்கிறாரு. Why do you not understand what I say? ஏன் நீங்க உணராம இருக்கிறீங்க, ஏன் அதை புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறீங்கன்னு சொல்லி இயேசு அவங்களை பார்த்து கேட்கிறாரு. ஏன்னா என் உபதேசத்தை கேட்க மனதில்லாம இருக்கிறதுனாலதான் அல்லவா? ஏன்னா என் உபதேசத்தை கேட்க உங்களுக்கு மனதில்லை. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள், அதனாலதான் உங்களுக்கு மனது இல்லைன்னு சொல்லி அவங்களை பார்த்து சொல்றாரு ஆண்டவர். அப்போ உங்கள் பிதாவுடைய இச்சையின்படியே செய்ய மனதா இருக்கிறீங்க நீங்க. அவன் ஆதி முதற்கொண்டு எப்படி இருந்தானா, மனுஷ கொலைபாதனா இருந்தான். அதனால அவன்கிட்ட சத்தியம் அவன்கிட்ட இல்ல, அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். ஃபாதர் ஆஃப் லைஸ் யாரு? பிசாசான்னு சொல்லி இயேசப்பா சொல்றாரு அவனை பார்த்து. அப்போ அவன் பொய் பேசும்போது எப்படி பேசுறான்னா, தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்போ சுயமா பேசுகிறவன் தான் அவன். அதனாலதான் உங்களுக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களை பார்த்து சொல்றாரு. ஏன்னா என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாம இருக்கிறீங்க, ஏன் அதை உணராம இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்றாரு. அதுக்கான பதில ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்னு சொல்ல பார்த்து சொல்றாரு. அவன் இச்சையின்படி நீங்க செய்ய மனதா இருக்குது உங்களுக்கு. அது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியால் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை. அப்போ அந்த மக்களோட இயேசு கிறிஸ்து பேசும்போது கூட அவங்க உணர்ந்து விசுவாசம் இல்லாம தான் இருந்தாங்க. அது காரணம் தான் ஆண்டவர் சொல்றாரு. அதாவது அவனுடைய இச்சையின்படி நீங்க நடக்க விரும்புறீங்க, சத்தியம் அவனத்தில் இல்லை, அவன் பொய் பேசுறான், பொய்க்கு பிதாவா இருக்கிறான். அப்போ நீங்க அதுக்கு துணையா இருக்கிறீங்க. அதனாலதான் என் உபதேசத்தை கேட்க உங்களுக்கு மனதில்லைன்னு சொல்லி அவங்களை பார்த்து கடிஞ்சுக்கிறாரு ஆண்டவர். வாசிக்கலாம். ஓசியால 14ஆம் அதிகாரத்துல 8-9 வாசிக்கலாம். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்பிராயிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாய் இருந்தேன். நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன், என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்பிராயிம் சொல்லுவான். இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். ஆமென். ஆமேன். எப்ராயிம், இந்த எப்ராயிம் என்பவன் யோசேப்புடைய இளைய மகன் எப்ராயிம். இந்த எப்ராயிம் கோத்திரம் இருந்தது. ஆனா இந்த எப்ராயிம் கோத்திரம் ஆரம்பத்துல கர்த்தர் கீழ்ப்படிந்து நடந்தாங்க. ஆனா போக போக வழி விளங்கி போகி, அதாவது தேவனை விட்டு விலகி பாகால்களை வணங்க ஆரம்பிச்சாங்க. அது மாத்திரமல்ல, சிலை வழிபாடு உள்ள வந்தது எப்ராயிம் கோத்திரத்தினால. அந்த எப்ராயிம் கோத்திரம் விழுந்து போனதுன்னு சொல்லி பார்க்க முடியும். விழுந்து போகும்போது ஆண்டவர் தண்டிச்சாரு. அப்போ பிறகு மனஸ்தாபப்பட்டாங்க. மனஸ்தாபப்படும்போது அவங்க சொல்றாங்க, இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கு என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான்.
நான் பச்சையான தேவதூரு விருட்சம் போல் இருக்கிறேன், என்னால உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராயிம் சொல்லுவான் என்று அவன் மனம் திரும்பி சொல்லும்போது, இவைகளை உணரத்தக்க ஞானவான் யார்? ஆனா இப்படி இந்த பாவம் என்று உணரத்தக்க ஞானவன் யாரு? இவர்களை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவர்கள், நீதிமான்கள் அவர்கள் நடப்பார்கள். அப்போ கர்த்தருடைய வழிகள் எப்படிப்பட்டதான்? செம்மையான வழிகள். ஆனா யார் அதுல நடப்பார்களா? நீதிமான்கள் நடப்பாங்களாம். ஆனா நீதிமான்கள் மட்டும்தான் அதை நடப்பாங்க. ஆனா துன்மார்கள் அந்த வழியில் நடக்க மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது, அதாவது கர்த்தருடைய வழிகள் செம்மையானவர்கள், நீதிமான்கள் அவைகள் நடப்பார்கள். பாதகரோ என்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். யார் இடறி விழுவாங்களா? பாதகர்கள், பாவிகள் இடறி விழுவாங்க. ஆனா நீதிமான்கள் அந்த வழியில் நடப்பார்கள். ஏன்னா அவர்கள் உணர்வார்கள், தங்கள் பாவங்களை உணர்ந்து மனசாப்பட்டு மனம் திரும்பி தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் இந்த நீதிமான்கள். அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஆனா பாவிகள் அப்படி அல்ல, அவர்கள் இடறி விழுவார்கள். ஆனா அந்த எப்ராயிம் கோத்திரம் செய்த பாவம் ஒன்று இருந்தது. அது என்னவென்று பார்ப்போம். ஓசியா 13:1-2. எப்பிராயிம் பேசின போது நடுக்கம் உண்டாயிற்று. அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான். அவன் பாகால் விஷயத்தில் குற்றம் செய்து மடிந்து போனான். இப்போதும் அவர்கள் அதிகமாய் பாவம் செய்து தங்கள் வெள்ளியினால் வார்ப்பித்த சுரூபங்களையும் தங்கள் புத்திக்கேற்க விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டு பண்ணுகிறார்கள். இவைகளெல்லாம் தட்டாருடைய வேலை. மனுஷரில் பலியிடுகிறவர்கள் கன்று குட்டிகளை முத்தமிடலாம் என்று இவைகளை குறித்து சொல்லுகிறார்கள். ஆமென். எப்ராயிம் பேசின போது என்று நாம் பார்க்கிறோம். இங்க அவன் பாகால் விஷயத்தில் குற்றம் செய்து மடிந்து போனானா? யாரு? எப்ராயிம். பாகால் என்ற சிலையை வணங்கி குற்றம் செய்து மடிந்து போனான். இப்போது அவர்கள் அதிகமாய் பாவம் செய்தார்கள். பாவம் செய்து தங்கள் வெள்ளியினால் வார்ப்பித்த சொரூபங்களை, அப்போ அந்த பாகால் தெய்வத்தை உண்டாக்கின எதனால? வெள்ளியினால் வார்ப்பித்த சொரூபங்களை என்ன பண்ணாங்க? தங்கள் புத்திக்கேற்க விக்கிரகங்களை, அதாவது தங்கள் புத்திக்கேற்க விக்கிரகங்களை உண்டு பண்ணினார்கள். தங்கள் மனது எப்படி யோசிக்கிறதோ அதன்படியே அந்த விக்கிரகங்களை உண்டு பண்ணினார்கள். அதாவது வெள்ளியினால், தங்கள் வெள்ளியினால் வார்ப்பித்த சொரூபங்களை தங்கள் புத்திக்கேற்க விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டு பண்ணினார்கள். ஏன்னா அவர்கள் உணர்வு அடையவில்லை. ஆனா தங்கள் புத்திக்கேற்றபடிதான் அந்த சிலைகளை ஏற்படுத்தி அதை வணங்கினார்கள், உண்டு பண்ணினார்கள். இவர்கள் எல்லாம் தட்டாருடைய வேலை. மனுஷரில் பலியிடுகிறார்கள், கன்றுக்குட்டிகளை முத்தமிடலாம் என்று இவளை குறித்து சொல்லுகிறார்கள். இது எப்ராயிம் செய்த மிகப்பெரிய பாவமா இருந்தது. ஆனா இவர்கள் எல்லோரும் உணர்வு அடையாம அவர்கள் தங்கள் புத்திக்கேற்ற காரியங்களை செய்தார்கள். அதனாலதான் இந்த 14 வசனத்துல வாசிக்கும் போது, அதிகாரத்துல வாசித்தோம் இல்லையா, அவர்கள் எச்சரிக்கை கண்டிக்கும் போது அவர்கள் விழுந்து போனார்கள், தண்டிக்கப்பட்டார்கள், பின்பு அவர்கள் மனசாப்பட்டார்கள் சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம், நீதிமொழிகள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமேன். ஆமீன். தேவனுடைய வசனத்தை நாம் உணர்ந்து அதை அறிந்து நடக்க நாம நம்முடைய சுய புத்தி மேல் ஒருபோதும் சாரக்கூடாது. உன் சுய புத்தியின் மேல் சாயாம உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாரு. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அந்த ஜனங்கள் அன்று கேட்கும் போது கூட உணர்வு இல்லாம இருந்தாங்க. அதனாலதான் தங்கள் புத்திக்கேற்ற காரியங்களை செய்தார்கள், சிலைகளை செய்து அதை வணங்கினார்கள், விழுந்து போனார்கள் வனாந்தரத்துல என்று பார்க்க முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கிறது, உன் சுய புத்தி மேல் ஒருபோதும் சாயக்கூடாது. முழு உயிரத்தோடு என்ன பண்ணுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும். உன் வழிகளில் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று வசனம் கூறுகிறது. வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 6-12 வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறதென்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய
எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர், அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். ஆமென். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய அற்புதம் செய்யறாரு. 4000 பேருக்கு அதாவது அந்த அப்பத்தையும் மீனும் கொடுத்து பகிர்ந்து கொடுக்குறாரு. இன்னொரு இடத்துல 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்குறாரு. அதெல்லாம் அற்புதத்தை பாக்குறாங்க. மீதியான துணிக்கைகள் 12 கூட எடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கூட அதை உணரவில்லை. அப்ப இயேசு பார்த்து அவங்களை கேட்கிறாரு, பரிசேய சதிசெயர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்றார். பரிசேய சதிசெயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்கு, பி கேர்ஃபுல்னு சொல்றாரு. அதை சொல்லும் போது அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. அவங்க நினைக்கிறாங்க, நாம அப்பங்களை கொண்டு வராதபடியெல்லாம் இப்படி சொல்லுகிறார் என்று அவங்க தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். நம்ம மீதியான அப்பத்தை கொண்டு வரல இல்லையா, அதை பத்திதான் கேட்கிறார் போலதான் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. அப்ப ஏசப்பா சொல்றாரு, அவங்களை பார்த்து, அவங்க எண்ணங்களை பார்த்து அறிந்து அற்ப விசுவாசிகள் சொல்லி அவங்களை பார்த்து சொல்றாரு, அப்பங்களை கொண்டு வராத குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன, இன்னும் நீங்கள் உணரவில்லையா? இன்னுமா நீங்க உணரவில்லைன்னு சொல்லி அவங்களை பார்த்து சொல்றாரு சீசர்களை. ஏன்னா 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானது எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானது எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாம இருக்கிறீங்க. அதை நீங்க நினைக்காம போயிட்டீங்க, அந்த உணரவில்லைன்னு சொல்லி அவங்களை பார்த்து சொல்றாரு ஆண்டவர். ஏன்னா பரிசேய சதிசெயர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி என்று அவங்கள பார்த்து கேட்கிறார் ஆண்டவர். சீசர் கூட, நம்முடைய சொந்த சீசர் கூட பாக்குறாங்க அற்புதங்களை. ஆனா அவங்க கூட என்ன பண்றாங்க, அது உணராம இருக்கிறாங்க. அதனால அவங்கள பார்த்து கடிஞ்சுக்கிறாரு, இன்னும் உணராம இருக்கிறது எப்படி? அந்த அற்புதங்களை பாக்குறீங்க, மீதியான கூடைகளை 12 கூடையில எடுக்கிறீங்க. இதெல்லாம் கண்ட போது கூட நீங்கள் இன்னும் உணராது இருப்பது எப்படி என்றார். அப்போது அவர் அப்பத்தின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேய சதிசெயர்களின் உபதேச குறித்து அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். ஆனா இந்த மக்களோட பேசும்போது சில நேரங்கள்ல அந்த யூத ஜனங்களோட அவர்களை நிறைய விஷயங்களை அவர்தான் தேவன், அதாவது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர் தேவனுடைய குமாரனாக வந்திருக்கிறார், அவர் மனுஷகுமாரனாக வந்திருக்கிறார் என்பதை அநேகர் புரிந்து கொள்ளாம அதை உணராம தான் இருந்தாங்க. நானே அவர் என்று பேசும்போது கூட அதை உணரவில்லை அவர்கள். ஆனா அதே போலதான் சீஷர்களும் சில நேரங்கள்ல உணராம இருந்தாங்க. ஆனா அவங்க உணர்ந்து கொள்ளும்படிதான் தேவன் சீஷரோட பேசுறார். ஆனா சில நேரங்கள் உணராம இருக்கும்போது கூட இயேசு கிறிஸ்து அந்த சீஷரோட பேசும்போது பிறகுதான் உணர்ந்து கொள்கிறார்கள். இதை சொல்லி முடிக்கும் போது அவர் சொல்றாரு, அதாவது அதுக்கான விளக்கத்தை ஆண்டு கொடுக்கிறார் அவங்களோட. அதாவது பரிசேய சதிசெயர்களின் உபதேச குறித்து அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள், பிறகு உணர்ந்து கொண்டார்கள். சில நேரங்கள்ல அறியாமனால அதை புரிந்து கொள்ளாம இருக்கும். ஆனா மனம் திரும்பி ஆண்டவருக்கு கேட்கும் போது, இந்த வசனம் எனக்கு புரியல, அதனால எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே என்று கேட்கும் போது புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பார். அதே போல சீஷர்கள் புரியாம இருந்தது. ஆனா அவங்க நினைச்சாங்க அப்பங்களை பத்தி தான் சொல்றாரு ஆண்டவர் சொல்லும் போது கூட, பிறகு ஆண்டவர் அவங்களுக்கு பேசும்போது பிற்பாடு அவங்க புரிஞ்சுக்கினாங்க, ஓ ஆண்டவர் பேசுகிறது அந்த பரிசேய சதிசெயர்களில் கெட்ட உபதேசம், கள்ள உபதேச குறித்து எச்சரிக்கிறார் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று பிறகுதான் புரிஞ்சுக்கினாங்க. வாசிக்கலாம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 1 முதல் 3. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. ஆமென். ஆமென். பாருங்க, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள் சொல்லி இருக்குது வசனம். இருந்தார்கள் என்ன, அன்னைக்கே இருந்தார்கள், இன்று அந்த 2000 வருஷம் முன்பாக இருந்தார்கள். யாரு? கள்ள தீர்க்கதரிசிகள். பழைய ஏற்பாட்டு காலத்திலயும்
கள்ள தீர்க்கதரிசிகள், ஃபால்ஸ் ப்ராபர்ட்ஸ் எல்லாம் வந்து பழைய ஏற்பாடுல இருந்தார்கள். அப்படி உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள், இருந்தார்கள் மாட்டமல்ல இன்றும் இருப்பார்கள் சொல்லி அன்றே ஆண்டவர் எழுதி வைத்தார். அப்ப இன்னைக்கு இருக்கிறாங்களா? உண்மையிலே வந்து இந்த உலகத்துல பார்க்கும்போது கள்ள போதகர்கள் இருப்பார்னு சொல்லி வசனப்படிதான் வந்து உண்மைதான் அது. இன்னைக்கு அநேகர் வந்து வசனத்தை என்ன பண்றாங்க, தங்கள் ஏற்றபடிதான் மாற்றி பேசுவார்கள். நடக்காத நடந்தது சொல்லுவாங்க, நடக்க போறது நடக்கும் என்று சொல்லுவாங்க. அவங்க மாத்தி மாத்தி பேசுவார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள், வசனத்தை மீறி வந்து போதிப்பாங்க. அவள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டர்களை தந்திரமாக நுழைய பண்ணி தங்களை கிரயத்து கொண்ட ஆண்டவரை என்ன பண்ணுவாங்க, மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள் சொல்லி ஆண்டவர் எச்சரித்தது போலதான் இன்னைக்கு இருக்குது. உண்மைதான். ஏன்னா அவருடைய கெட்ட நடக்கை என்ன பண்ணுவாங்களா, அநேகர் பின்பற்றுவார்கள். அப்போ அந்த உபதேசம் கேட்பாங்க, அநேகர் வந்து யூடியூப்ல கேட்பாங்க. சோ அந்த வசனம் சொல்ல கேட்க மாட்டாங்க. ஆனா கள்ள போதகர்களை பத்தி சொல்லும் போது அந்த உபதேசம் வந்து பிளாங்கா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பிலீவ் பண்ணுவாங்க. அதை பிளாங்கா கேட்பார்கள். கேட்டு என்ன பண்ணாங்க, அந்த வழிகளை அவங்களும் நடப்பாங்களாம். அதான் வசனம் சொல்லுது, கேட்கிறதுக்குமான வேத பொருட்கள் தங்களை கிரேத்து கொண்ட ஆண்டவரை மறுதளிப்பார்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய கெட்ட நடக்கலை அநேகர் பின்பற்றுவார்கள் சொல்லி வசனம் இருக்குது. அப்போ அவங்க பேசுறதுபடியே அந்த வழிகளே நடப்பார்கள். அவங்களை விரும்பிதான் அவங்க நடப்பாங்களாம். அவள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இது நிமித்தமாக என்ன நடக்குமா, சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுமா. பொருளாசர்களா இருப்பாங்க, தந்திரமான வார்த்தைகள் என்ன பண்ணுவாங்க, உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். அப்போ அட்ராக்டிவா பேசி என்ன பண்ணுவாங்க, வசப்படுத்திக் கொள்வாங்க. அப்ப பேசும்போது என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் அதை கேட்டு அட்ராக்டிவா அது பின்னாங்க போவாங்க. இது உண்மைதான் நம்பி அவங்க சில பேர் வந்து விழுந்து விடுவார்கள். ஏன்னா இதெல்லாம் நடக்க போறத இன்று அல்ல அன்றே வந்து இயேசு கிறிஸ்து எச்சரித்து இருந்தார். ஆனா எதற்கு இது என்ன காரணம் பாத்தீங்கன்னாக்கா, இது வசனத்துக்கு செவி சாய்க்காம பொய்யான விஷயம் செவி சாய்க்கும் போது உணர்வு இல்லாம விசுவாசத்தை விழுந்து போகிறதுக்கு தான் இது காரணமா இருக்குது. இன்னொரு முக்கியமான நம்ம விஷயத்தை பார்க்கும்போது, இன்னைக்கு உலகத்துல வந்து கிறிஸ்தவர்கள ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. அதாவது தேவன் ஒருவரா, இருவரா, மூவரா என்று ஒரு பெரிய குழப்பம். இதுக்கு காரணம் என்ன? அதாவது தேவனை அறிந்து கொள்ளாம இருப்பதுதான் காரணம். ஏன்னா அந்த மக்களோட இயேசு கிறிஸ்து பேசும்போது கூட அவரை கல்லெறிந்து கொல்லும்படிதான் அவங்க என்ன பண்ணாங்க, கோபம் கொண்டாங்க. இந்த பரிசெயர், சதிசெயர், வேதப்பார்கள் இவங்க எல்லாம் வந்து, நீ மனுஷனா இருக்க, உன்னை தேவனுக்கு சமமாக்கினபடியினால் நாங்க கல்லெறிகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஏன்னா நானே அவர் என்று பேசும்போது கூட அவர் மேல விசுவாசம் இல்லை அவர்களுக்கு. அப்போ மாம்சத்தில் வெளிப்பட்டவர் தான் இயேசு, இவர்தான் தேவகுமாரன், இவர்தான் மனுஷகுமாரன் என்று அவர் பேசும்போது அவர் மேல் விசுவாசம் இல்லை அவர்களுக்கு. ஆனா முக்கியமான விஷயம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள ஒரு குழப்பம். இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்ளாம இருப்பதுதான் ஒரு பெரிய குழப்பம். இதுதான் பெரிய பாவமா இருக்குது. ஆனா தேவன் ஒருவர் என்ற சத்தியத்தான் அடிப்படை சத்தியம். தேவன் ஒருவர் என்று நாம் விசுவாசிப்பதுதான் முதல் விஷயமா இருக்குது. இதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 20. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமேன். ஆமேன். பாருங்க, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு, யாரை அறிந்து கொள்வதற்கு? சத்தியம் உள்ளவர். யார் சத்தியம் உள்ளவர்? இயேசு கிறிஸ்து தான். சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தவர் இயேசு கிறிஸ்து தான் சத்தியம் உள்ளவர். அவர் சத்தியம் உள்ள தேவன். அவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அப்போ புத்தியை தந்திருக்கிறார்னா நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். அப்போ தேவன் ஒருவர் என்று நாம் அறிந்து கொள்ள முடியுமா? ஏன்னா அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளக்குள்ளும் இருக்கிறோம். இவரை எப்படிப்பட்டவர்? இவர் யாரா? மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். அப்ப மெய்யான தேவன். அப்ப தேவன் எத்தனை தேவன்? ஒரே தேவன் தான். அப்போ தேவன் ஒருவர் தான். ஆனா பேதுரோடு பேசும்போது கூட அவன் ஒரு விஷயம் சொல்றான் இல்லையா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து என்று அவன் கூறுகிறான். அப்ப உணர்வு அடைஞ்சா மட்டும்தான் தேவன் ஒருவர் தான், அவர் தான் இயேசு என்று விசுவாசிக்க முடியும். அப்போ 1000 வசனம் சொன்னாலும் அதை கேட்க மனதில்லைனாக்கா
தேவன் ஒருவன் என்ற விசுவாசமே வராது. அப்போ தேவன் ஒருவர் என்பதான் நாம் விசுவாசிப்பது அடிப்படை சத்தியம். அப்போ பழைய ஏற்பாட்டுல பாக்குற அதே கர்த்தர் தான் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர் தான் இயேசு என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் மூவர் அல்ல, ஒருவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இதுதான் அடிப்படை சத்தியம். அப்போ இந்த உணர்வு இருந்தால்தான் நாம இயேசு கிறிஸ்து தேவன் என்று அறிந்து அந்த விசுவாசம் நடக்க முடியும். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 16:13-15. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவளென்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஆமென். ஆமீன். பவுலுடைய சுவிசேஷன் பயணத்துல பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அங்க பிரசங்கம் பண்ணுகிறான். அங்க கூடி வந்து இருக்கிற ஸ்திரீகளுக்கு அவன் பிரசங்கம் பண்றான். அந்த இடத்துல ஒரு ஓய்வு நாள் அவன் பிரசங்கம் பண்ணும்போது அங்க ஜெபம் பண்ணுகிற இடத்துல பிரசங்கம் பண்றான். அங்க ஸ்திரீகளை கூடி வந்திருக்கான், அங்க உபதேசம் பண்றான். அப்போது தியத்தீரா ஊராகிய இரத்தாம்பரம் விற்கிறவளும் ஆகிய தேவனை வணங்குற ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவள் பேர் லீதியாள். அவள் பவுல் சொல்ற அந்த உபதேசத்தை வந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனா அவர் கேட்கிறா, அந்த விசுவாசம் இருந்தது, பவுலுடைய உபதேசம் கேட்க மனது இருந்தது. அதனாலதான் அமர்ந்து சாந்தமாக கேட்டுக்கொண்டிருக்கும் போது அதை உணர்ந்து கொள்ளும்படி தேவன் வந்து ஒரு காரியத்தை செய்கிறார். பவுல் சொல்லியவர்களை கவனிக்கும்படி. அப்ப பவுலுடைய வசனம் பேசி கொண்டிருக்கும் போது அதை கவனிக்கும்படி கர்த்தர் என்ன பண்றாரு, அவள் இருதயத்தை திறந்தருளினார். அப்போ அந்த வசனம் கேட்கிறோம். அப்போ அந்த வசனத்தை விசுவாசத்தோடு கேட்கும் போது, ஒருவேளை சில பேருங்களுக்கு சில நேரங்களை வந்து படிச்சிருக்க மாட்டாங்க, படிப்பறிவு இருக்காரு, பரவாயில்ல. சில பேருக்கு படிப்பறிவு இருக்காது, ஆனா வசனம் கேட்க கவனமா இருப்பாங்க. கவனமா கேட்கும் போது ஆனா அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவரே அந்த விசுவாசன உள்ளத்துல வந்து வைப்பார். அப்ப லீதியால் வந்து கவனமா கேட்டுக்கொண்டிருந்தா அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவளுடைய இருதயத்தை திறந்தள்ளினார். அப்போது அவளுக்கு விசுவாசம் வந்தது. கேட்ட பிறகு விசுவாசம் வந்தது. அவளும் அவள் வீட்டாரும் என்ன பண்ணாங்க, பிறகு ஞானஸ்தானம் பெற்ற பின்பு. அப்போ அந்த வசனம் கேட்கிறா, கேட்டு உணர்வு அடைஞ்ச பிறகுதான் ஞானஸ்தானம் பெறுகிறாள். அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு என்ன பண்றா, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டில வந்து தங்கி இருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்போ லீதியாளுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. கேட்கிறா, ஆனா கேட்டு உணரத்தக்க வகையில கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்தருளினார். விசுவாசம் வந்தது, கேட்டால், பிறகு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாள். அப்ப இன்னைக்கு நாம ஆர்வத்தோட நம்ம வசனத்தோட கேட்கும் போது, ஒருவேளை புரியலனா கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த கிருபையை கொடுப்பாரு, அதை புரிந்து கொள்ளும்படி. ஆனா நம்முடைய மனதை திறக்க வேண்டும், நமக்கு அந்த விசுவாசம் வேணும். வசனம் கேட்கிற அந்த ஆர்வம் இருந்தால் மட்டுமே போதும். இந்த வசனம் பேசுகிறது எனக்கு புரியாவிட்டாலும் அதை புரிந்து கொள்ளும்படி தேவன் அந்த கிருபை தருவாரு. ஆனா அதற்கு நாம் ஒப்பு கொடுக்கிறதுதான் வந்து முக்கியமான காரியம் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் சங்கீதம் 119 தாவீது சொல்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். 119 18ஆம் வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆமேன். ஆமீன். தாவீதுடைய ஒரு உகந்த விண்ணப்பமா இருந்தது இது. என்னன்னு பாத்தீங்கன்னா, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும். அப்படி நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டால்தான் அந்த வசனத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதனாலதான் அவனுடைய வேண்டுகோள் என்ன இருந்தது, இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும் சொல்லி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணினாள். அப்ப இன்னைக்கும் நாம் அதுதான் நம்முடைய விண்ணப்பமா இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை நான் புரிஞ்சு கொள்ள வேண்டும், அதை அறிஞ்சு உணர்வடைந்து நான் விசுவாசத்தோடு வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கும்போது தேவன் அதை அருள் செய்வார். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர்ல 1:18-19 வாசிக்கலாம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஆமேன். ஆமீன். இந்த
சுயபுத்தியில ஒருபோதும் சாயக்கூடாதுன்னு சொல்லி வசந்த வாஸ்து ஆரம்பத்துல. ஏன்னா சுயபுத்தி இருந்தா அதை தேவன் அவமாக்குவாராம். ஏன்னா சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறதுக்கு எப்படி இருக்குமா? பைத்தியமா இருக்கிறது. கெட்டு போற ஜனங்களுக்கு சிலுவை பற்ற உபதேசம் வந்து சொல்லும் போது எப்படி இருக்குமா? அவங்களுக்கு பைத்தியமா தோன்றும். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, அப்ப ரட்சிப்பு அடைகிற நமக்கு எப்படி இருக்குமா? அது தேவனா இருக்குது. அந்தபடியே ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. அப்ப சுயஞானம் உள்ளவர்கள் தன் புத்தியை சார்ந்திருப்பவர்களுடைய ஞானத்தை என்ன பண்ணுவார்? கர்த்தர் அழித்து போடுவார், அவமாக்குவாராம். அப்போ இந்த சிலுவை பற்ற உபதேசம் கேட்கிற நமக்கு, விசுவாசிக்கிற நமக்கு ரட்சிப்புக்கு ஏதுவா இருக்குது. இது தேவனா இருக்குதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். இதுல 21 வசனத்தை வாசிங்க. எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. ஆமென். ஆமீன். கெட்டு போற ஜனங்களுக்கு இந்த உபதேசம் பைத்தியமா இருக்கிறதா. இது காரணம் என்ன? தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய புத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். அப்ப தேவனை ஏன் அறியாம இருக்கிறாங்க பாத்தீங்கன்னாக்கா, சுய புத்தினால இருக்கிறதுனாலதான். ஏன்னா தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய புத்தினாலே தேவனை அறியாம இருக்கிறதுனால, பைத்தியமாய் தோன்ற பிரசங்கத்தினாலே விசுவாசிகள் ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அப்போ நம்மை ரட்சிப்பதற்கு யாருக்கு பிரியமாயிற்றான்? தேவனுக்கு பிரியமாயிற்று. ஆனா உலகமோ அது விசுவாசம் இல்லாதனாலதான் அந்த சிலுவை பற்ற உபதேசம் அவருக்கு பைத்தியமா தோன்றுது. ஏன்னா அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்களா? சுய ஞானத்துல இருக்கிறதுனாலதான் தேவனை அறியாம இருக்கிறார்கள். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ இது தேவபலன் சொல்லி பார்த்தோம். வாசிக்கலாம். மார்க் 7ஆம் அதிகாரத்துல 13 முதல் 20. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன ஓமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஷணங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆமேன். ஆமீன். இயேசு கிறிஸ்து பேசும்போது கூட இன்னொரு முக்கியமான உண்மையை வந்து பேசுறார். நாங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்கினீர்கள். அப்போ தேவனுடைய வசனத்தை அவமாக்குனாங்களா? எப்படி? பாரம்பரியத்தினால. ஏன்னா இந்த பாரம்பரியம் வந்து அன்று மாத்திரமல்ல, இன்றும் வந்து சபைக்குள்ள இருக்குது. அதாவது ட்ரெடிஷனலா ஒரு சிஸ்டமேட்டிக்கா வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு சபைகள் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா வசனத்தை விட்டுருவாங்க. ஆனா ட்ரெடிஷனல் மட்டும் தான் இன்னைக்கு உலகத்துல இருக்குது. இன்னைக்கு சபைக்குள்ள ட்ரெடிஷன் மட்டும் தான் இருக்க தவிர தேவனுடைய வார்த்தையே இல்லை. ஏன்னா தேவனுடைய வசனத்தை என்ன பண்ணிட்டாங்க? அவமாக்கினார்கள். இது போலவே நீங்கள் மற்ற அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார் அந்த மக்களை பார்த்து. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்களா? பாரம்பரியத்தை மட்டும் தான் கடைபிடிக்கிறாங்க. ஆனா தேவனுடைய வசனத்தை உணர்ந்து அதை கடைபிடிக்காம விட்டுட்டாங்க. அப்ப சொல்றாரு ஆண்டவர், அவர் ஜனங்கள் எல்லோரையும் வரவழைத்து அவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எல்லோரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். நீங்க உணருங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து இயேசு பேசுறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது என்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. ஏன்னா அவங்க சொல்றாங்க கை கழுவாம சாப்பிட தீட்டுப்படுத்துன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாரம்பரியம். அதனாலதான் அது தீட்டுப்படுத்தாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவர்களே அவனை தீட்டுப்படுத்தும். அப்போ சாப்பிடுறது நம்ம ஒருபோது தீட்டுப்படுத்தாது. ஆனா உள்ளத்திலிருந்து வருகிற கெட்ட வார்த்தைகள், வம்பு, புத்தியமான பேச்சு, பாவங்கள், இதெல்லாம் தான் தீட்டுப்படுத்தும் சொல்லி இயேசப்பா சொல்லி கொடுக்குறாரு அவனுக்கு. ஏன்னா கேட்கிறதுக்கு ஒருவன் காது உள்ளனா இருந்தால் கேட்க கிடையாது அவங்க பார்த்து சொல்றாரு. அவர்கள் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீசர்கள் அவர் சொன்ன ஊமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். அப்போ இந்த விஷயத்த என்ன பண்றாங்க, சீசர்களை தனியா விசாரிக்கிறாங்க. இதை பத்தி எங்களுக்கு கேட்கறாங்க. அதற்கு அவர், நீங்கள் இவ்வளோ உணர்வு இல்லாதவர்களா? நீங்க கூட உணர்வு இல்லையா சொல்லி யாரை பார்த்து சொல்றாரு பார்த்தீங்கன்னா, சீசர்களை பார்த்தா சொல்றாரு,
நீங்கள் இன்னும் இவ்வளவு உணர்வு இல்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையான்னு சொல்லி யாரப்பா சொல்றாரு பாத்தீங்கன்னா, சீசர்களை பார்த்தான். ஆனா சீசர்களுக்கு அது புரியல. ஆனா கேட்கிறாங்க, அது புரிஞ்சுக்கணும்னு விரும்புறாங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, கத்துக் கொடுக்குறாரு அவங்களுக்கு. அப்ப இன்னைக்கு கூட அவ்வளவுதான். எனக்கு புரியலன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட கேட்டா ஆண்டவர் வந்து அழகா கற்றுக் கொடுப்பாரு. ஆனா கேட்க மாட்டேன்னு சொல்லி ஒருபோதும் நம்ம காதை அடக்க கூடாது. அப்போ ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, அதாவது அது அவன் இடத்திலிருந்து போகாமல் வயிற்றில போகிறது, அதிலிருந்து எல்லா போதனங்களிலும் அசுத்தங்களை கழிக்க ஆசனம் வழியா நீக்கிவிட சொல்லி அவங்களுக்கு அழகா வந்து ஆண்டவர் சீசர்களுக்கு கத்துக் கொடுக்குறாரு. ஆனா சொல்றாரு கடைசியா, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ எது தீட்டுப்படுத்துமா? மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுறதே. அது எங்க புறப்படுதா? இருதயம். அது கீழே பாத்தீங்கன்னாக்கா வந்து அந்த லிஸ்ட்லயே இருக்கும். அதாவது விபச்சாரம், வேசித்தனம், கொலை, களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடம், காம விகாரம், வன்கண்ணும், தூஷணம், பெருமை, மதிக்கேடு, இதெல்லாம் எங்கிருந்து புறப்பட்டு வரமா? இருதயம். அதுதான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆனா வாய்க்குள்ள போகிறது ஒன்றும் தீட்டுப்படுத்தாது என்று அவனுக்கு வந்து ஏசப்பா புரிந்து கொள்ளும்படிதான் அவங்க உணராது இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்க சொல்லி கொடுக்க பிறகு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க சீசர்கள். யோபுல வந்து ஒரு வசனம் வாசிக்கலாம். யோபு 32:8 வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவள் ஆக்கும். ஆமேன். ஒரு மனுஷனை உணர்வுள்ளமா ஆக்குமா? எது? அதாவது மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, ஆனா சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களா ஆக்கும். அப்போ நம்மை உணர்வுள்ளதா மாத்தக்கூடியது எது? சர்வ வல்லவருடைய சுவாசம். அப்ப நாம உணர்ந்து கொள்வதற்கு சர்வ வல்லவருடைய சுவாசம் நமக்குள்ள இருந்தால் நாம் அந்த வசனத்தை உணர்ந்து கொள்ள முடியும். சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களா ஆக்கும் சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். பிரசங்கி 2:26 வாசிக்கலாம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. ஆமென். ஆமீன். எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி அப்படின்னு வசனம் சொல்லுது. ஏன்னா ஞானம் தான் முக்கியமானது. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தை அளிக்கிறார். அப்போ தமது பார்வைக்கு நல்லவனா இருந்தாக்கா ஆண்டவர் என்ன பண்றாரா? ஞானத்தை அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். அப்போ அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே நாம் இந்த வசனத்தை அறிந்து அதன்படி நடக்க முடியும். இல்லாவிட்டால் 1000 வசனம் பேசினாலும் உணர்வு இல்லாம தான் அப்படியேதான் இருப்பாங்க. தங்களை மாற்றிக்கொள்ளவே மாட்டார்கள். வசனம் வந்து ஷார்ப்பா கேட்பாங்க, ஒரு ட்ரெடிஷனல் போல இருப்பாங்க. ஏதோ வந்துட்டம்பா, 1 மணி நேரம் கேட்டம்பா, 2 மணி நேரம் கேட்டம்பா அப்படின்னு கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா உணர்வு அடைய மாட்டாங்க. அந்த வசனம் திரும்ப திரும்பி கேட்டாலும் கூட உணர்வு இல்லாம இருக்கும். அப்ப என்ன முக்கியமா தேவை இங்க பார்த்தா ஞானம். ஏன்னா தமது பார்வைக்கு நல்லனா இருந்தால் கர்த்தர் என்ன தராரா? ஞானத்தும் அறிவியும். அப்போ அந்த ஞானம் அறிவு இருந்தால் தேவன் நமக்கு அருளினார், நாம் அவருடைய வசனத்தை புரிந்து கொள்ள முடியும். இன்பத்தையும் அளிக்கிறார். ஆனா பாவம் செய்யறனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவன், அது தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவன் நியமித்திருக்கிறாராம். இதுவும் மாயமே, மனதுக்கும் சஞ்சலமா இருக்குது. வாசிக்கல 1 ராஜாக்கள்ல, அதாவது சாலமோன் ஒரு அருமையான விஷயத்தை கேட்கிற ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணி. என்னன்னு பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 3:8-10. நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆமென். ஆமீன். பாருங்க, சாலமோன் கேட்ட அந்த காரியம் ஆண்டவருக்கு எப்படி இருந்ததா? உகந்த விண்ணப்பமா இருந்தது. பெஸ்ட் ரிக்வெஸ்ட். எதனால பாரு, நான் என்ன கேட்கறேன்னு பாருங்க. நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்துக்கு உட்படாததுமான திரளான ஜனங்கள் ஆகிய உமது ஜனத்தின் நடுவிலே அடியேன் இருக்கிறேன்.
இவ்வளவு திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, அந்த மத்தியில தான் நான் இருக்கிறேன். ஆனா இப்படி இருக்கும்போது, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க வேண்டும், நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருத்தை தந்தருளும். அப்ப ஞானமுள்ள இருத்தை தந்தருளும் சொல்லிதான் அந்த ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் அவன் கேட்கிறான். ஆனா பணம் வேணும், பொருள் வேணும், இது வேணும்னு சொல்லி எந்த ஒரு காரியமே கேட்காம அவன் ஞானமா தான் வந்து கேட்கிறான். என்ன கேட்கிறான் பாருங்க, அதாவது நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானம் உள்ள இடத்தை தந்தருளும். இந்த ஜனங்களை வந்து அரசாள வேண்டும், நியாயம் விசாரிக்க வேண்டும், அதே போல நன்மை தீமை என்னதென்று வகையறுக்க வேண்டும். அதுக்கு எனக்கு முக்கியமான தேவை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஞானம் உள்ள இருதயம் தந்தருளும். அப்ப ஏராளமா இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலோமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி இருந்ததா, உகந்த விண்ணப்பமா இருந்தது. ஆண்டவர் கேட்டபடியே ஆண்டவர் வந்து அந்த ஞானத்தையும் கொடுக்கிறார், கேட்காத விஷயமான அந்த அதாவது செல்வத்தையும் ஆண்டவர் கொடுத்துறாரு. ஆனா ஆரம்பத்துல வந்து சாலோமோன் வந்து ஞானமா நடக்கிறான், போக போக கடைசியில என்ன பண்றான், அவன் விழுந்து போறான். அப்ப ஞானி என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த சாலம் கூட ஒரு கட்டம் போகும்போது சிலை வழிபடுக்கிற விழுந்து போய் அந்நிய பெண்களை மணந்து விழுந்து போகிறான்னு சொல்லி பார்க்க முடியும். அப்போ இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது நாம் கேட்க உண்டு ஒரே ஒரு காரியம். ஏன்னா வசனம் யாக்கோபுல வந்து வாசிக்கிறோம் இல்லையா, ஞானத்துல குறைவு இருந்தால் என்ன சொல்ற வசனம் வந்து யாக்கோபு 1 வாசிக்கும் போது நம்ம 5 வசனம் பார்க்கிறோம். உங்களுக்கு ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் என்ன பண்ணமா, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப நம்ம எதை கேட்க வேண்டும், ஞானம், அறிவுதான் கேட்க வேண்டும். அப்ப இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஞானம் தேவை. அதை உணர்ந்து கொண்டு அதன்படி நடப்பதற்கு நமக்கு ஞானம் தேவை. அப்ப இதுதான் கேட்க வேண்டும். இது தேவனுக்கு உகந்தமான காரியம் என்று பார்க்கிறோம். வாசிகள் நீதிமொழிகள் 18:2. மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். ஆமென். ஆனா மூடன் எப்படிப்பட்டனா இருப்பானா, ஞானத்தில் பிரிய கொள்ளாமல், அவனுக்கு ஞானம் வந்து பிடிக்காது. ஆனா உலக ஞானத்துல வந்து அவன் அதிகமா ஆராயுவான். ஆனா தேவ ஞானத்தை அவன் வந்து பிரியப்பட மாட்டான். தன் மனதில் உள்ளவர்களை என்ன பண்ணுவான், வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். அப்ப யாரை பார்த்து ஆண்டவர் முட்டாள்னு சொல்றாரு பாருங்க, மூடன் சொல்றாரு. யாரை பார்த்து, ஞானத்தில் பிரியம் இல்லாம தன் மனதில் உள்ளவர்களை வெளிப்படுத்த பிரியப்படுகிறவன். தன் மனத்துல என்ன தோணுதோ அதை செய்யணும்னு நினைக்கிறான் இல்லையா. ஆனா அந்த மக்கள் கூட அதை செஞ்சாங்க. நம்ம எப்ராயிம் கோத்திரத்துல வாசிக்கும் போது ஆரம்பத்துல வாசித்தோம், அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, தன் எண்ணத்தின் படிதான் அந்த சிலைகளை வார்ப்பித்தார்கள். வெள்ளினால் அந்த சிற்பங்களை உண்டாக்கி அதை வணங்கினார்கள். எப்படியா, தன் எண்ணங்களை படிதான் அவங்க செஞ்சார்கள், தன் மனதில் உள்ளவர்களை செய்தார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, அவன் மூடன் தன் மனதில் உள்ளவர்களை வெளிப்படுத்த பிரியப்படுகிறானா. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 14:33. புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும், மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும். ஆமென். ஆமென். புத்திமானுடைய இருதயத்துல என்ன இருக்குமா, ஞானம் தங்கும். அப்போ யாருடைய இருதயத்துல ஞானம் தங்கி இருக்குமா, புத்திமான். அப்ப மதியினத்தில் என்ன இருக்குமா, உள்ளதோ வெளிப்படும். அப்போ யார் புத்திமான், யார் ஞானமான்னு சொல்ல முடியும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்படிப்பட்ட பயம் இருந்தால் நமக்குள்ள தேவ ஞானம் இருக்கும் என்று பார்ப்போம். வாசிக்கலாம் சங்கீதம் 19:9 முதல் 13 வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கின்றன. அவை பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவையும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளவையாயும் இருக்கின்றன. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலனுண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைந்து கிடக்கும் பிழைகளிலிருந்து என்னை சுத்திகரியும். துணிகரமான பாவங்களுக்கும் உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். ஆமென். ஆமென். தாவீது சொல்றான், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படிப்பட்டதா, அது சுத்தமா இருக்குது, என்றைக்கும் நிலைநிற்கிறதுமா இருக்குது. எப்படிப்பட்டதா, கர்த்தருக்கு பயப்படுற பயம். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய நியாயங்கள் எப்படிப்பட்டதா, அது உண்மையானவைகள்,
அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கின்றன. அவை பொன்னிலும் கோல்டை விட, மிக பசும் பொன்னிலும், அதாவது பியூர் கோல்டை விட விரும்பப்படத்தக்கதாகவும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளமானவர்கள். எது? தேவனுடைய வார்த்தை. அதே போல கர்த்தருக்கு பயப்படுற பயம். அன்றியும் அவைகளால் உமது அடியேனை எச்சரிக்கப்படுகிறேன். அப்ப தாவீது சொல்லலாம், அதாவது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு என்று தாவீது சொல்றான், அறிக்கை பண்றான். ஏன்னா தாவீது பாவம் செய்து விழுந்து போறான். பிறகு பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பி மனசாவும் படுகிறான். அவன் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார். அது சொல்றான் அவன் பாருங்க. அதாவது தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைந்து கிடக்கும் பிழையிலிருந்து என்னை சுத்திகரியும். தாவீது கேட்கிறான் பாருங்க, மறைந்து கிடக்கும் பிழை, மறைமுகமான பாவத்தை தாவீது செய்கிறான், யாருமே பார்க்கல என்று பிறகு எச்சரிக்கப்படுகிறான் நாத்தான் மூலமாக. பிறகு மனசாப்பட்டு அவன் அழுது அவனோட மன்னிப்பு கேட்கிறான். அவன் கேட்கிறான் பாருங்க, பாவ அறிக்கை செய்கிறான். மறைந்து கிடக்கும் பிழையிலிருந்து என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியானை விலக்கி காத்தருளும், அவைகளை என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்போது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்து நீங்களாக்கி இருப்பேன். அப்ப நம்முடைய விண்ணப்பம் இதுதான் இருக்கணும். அதாவது மறைமுகமான பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, அதுக்கு விலக்கி என்னை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே, அப்போ நான் அவைகளில் அண்டிக் கொள்ளாதபடிக்கு நான் நீங்கி இருப்பேன்னு சொல்லி நமது விண்ணப்பம் அதே போலதான் இருக்க வேண்டும். வாசிகளை எரேமியா 23:16 முதல் 20. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறவரும் அல்லாமல், தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராதென்றும் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? இதோ கர்த்தருடைய பெருங்காற்றாகிய கொடிய புசல் புறப்பட்டது, அது துன்மார்க்கருடைய தலையின் மேல் உக்கிரமாய் மோதும். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய கோபம் தனியாது. கடைசி நாட்களில் அதை நன்றாய் உணர்வீர்கள். ஆமேன். ஆமேன். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை பத்தி பழைய ஏற்பாடுல காலத்துல அநேக கள்ள தீர்க்கதரிசி இருந்தார்கள் சொல்லி பார்க்க முடியும். அதாவது இங்க முக்கியமா ஒரு எச்சரிப்பை கொடுக்கும் போது அந்த மக்களுக்கு, உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் வார்த்தைகளை கேளாதிருங்கள். சோ அன்னைக்கு இந்த தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசி இருந்தார்கள். அவங்க சொல்ற வார்த்தைங்க கேட்காதீங்க, அவர்கள் உங்களை என்ன பண்ணுவாங்களா, வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். சோ அன்னைக்கு மாத்திரமல்ல, அது காலங்காலமா இன்று வரை என்று இந்த கள்ள தரிசிகள் உலகத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா நாம தான் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்களா, வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள், கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்களா பாத்தீங்கன்னாக்கா, ஆனா பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்களாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனம். அப்ப தங்க மனதில தோன்றுகிற விஷயத்த மட்டும் தான் அவங்க தப்பான விஷயங்களை சொல்லுவாங்களாம். அவர்கள் எண்ணம் அவங்க என்ன பண்ணுவாங்களா, கர்த்தரை அசட்டை பண்ணுகிறார்கள். உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுவதும் அல்லாமல், தங்கள் இடத்தில் கடினத்தினால் நடக்கிற யாவையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராதென்று சொல்லுகிறார்கள். அவங்க என்ன சொல்லுவாங்களா, உங்க ஒரு பொல்லாப்பும் வராதப்பா, நீங்க நல்லாதான் இருப்பீங்க. சோ நீங்க அப்படியே நினைச்சு பாருங்க, இன்னைக்கு உலகத்துல நடக்குதுன்னு பார்த்தா அதே போல உண்மையா நடக்குது. ஆனா இந்த ஒவ்வொரு வருஷமும் வாக்கு தத்தம் சொல்லுவாங்க இல்லையா, வருஷம் தொடங்கும் போது ஜனவரி 1 இந்த வாக்கு தத்தம் எல்லாம் உண்மையான்னு பார்த்தீங்கன்னா பொய் தான் இல்லையா. வாக்கு தத்தம் சொல்லுவாங்க, இந்த வருஷம் உனக்கு நன்மை மாற்றமே நடக்கும். இந்த வருஷம் போன வருஷம் ரொம்ப கடினமா இருந்தது, அவதிகள் இருந்தது, பாவம் இருந்தது, செழிப்பு இல்ல, வருத்தம் இருந்தது. ஆனா இந்த வருஷம் தொடங்கும் போது, இந்த வருஷம் சமாதானமா இருக்க போது, அதாவது செழிப்பா இருக்க போது, உங்களுக்கு கண்ணீர் எல்லாம் தொடக்கப்படும், இப்படிதான் பொய்யா பேசுவார்கள். ஆனா சொன்ன மறுநாளிலே என்ன நடந்தது, அதாவது உலக போர்கள் ஒரு பக்கம் அதாவது யுத்தங்கள், அழிவுகள் தான் அதிகமா நடக்குது இல்லையா. அப்போ இந்த வார்த்தை உண்மையா பார்த்தீங்கன்னா பொய். ஆனா வர வருஷங்கள்ல நடக்க போற காரியத்தை பொய்யா பேசுவாங்க. அதாவது அழிவு வராதுப்பா, நன்மை மாத்திரமே வரும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அழிவு தான் அதிகமா வருது. ஏன்னா இது கடைசி காலம். இயேசு கிறிஸ்துவின் வருகையில
வருகின் முன்பாக கடைசியில ஒரு பெரிய யுத்தம் நடக்க வேண்டும், 3ஆம் மகா யுத்தம். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, இனிமே யுத்தமே இருக்க போறதில்ல, சமாதானம், அது செழிப்பு, அதே போல இனிமே பெரிய எழுப்புதல் இருக்கும். இதெல்லாம் ஒரு பொய் உபதேசமா இருக்கும். சோ இன்னைக்கு மாத்திரமல்ல, அன்னைக்கு அப்படிதான் இருந்தாருன்னு சொல்லி அன்னைக்கு கூட கர்த்தர் எச்சரித்தார். கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டு அறிந்தவன் யார்? அதான் கேட்கிறார் ஆண்டவர். அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? இதோ கர்த்தருடைய பெருங்காற்றை கொடிய புசல் புறப்பட்டு அது துன்மார்க்கருடைய தலையின் மேல் உக்கிரமாய் மோதும். கர்த்தர் தம்முடைய இரத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய கோபம் தனியாது. கடைசி நாட்களில் அதை நன்றாய் உணருவீர்கள். சோ அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க உணராம இருக்கிறீங்க, ஆனா பொய்யான காரியங்களை சொல்லும் போது நம்புறீங்க. ஆனா இதெல்லாம் நடக்கும்போது அத கர்த்தர் தம்முடைய இரத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேறும் அளவும் அவருடைய கோபம் தனியாது. அப்போ என்ன நடக்குமா, கடைசி நாட்களில் லாஸ்ட் டேஸ் சொல்லி வசனம் சொல்லுது, கடைசி நாட்கள் என்ன பண்ணுவாங்களா, அதை நன்றாய் உணருவீர்கள். அப்போ என்னைக்கு உணர்வாங்களாம், கடைசியே நடக்கும் போது சம்பவிக்கும் போது அந்த உணர்வார்கள். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 28 இந்த சுவிசேஷம் அறிக்கப்படும் போது இந்த யூத மக்கள் அதுக்கு செவி சாய்க்காம போயிட்டாங்க. அந்த முன்னமே சொன்னபடி தீர்க்கதரிசனம் நிறைவேறுது. இது குறித்து அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்லுகிறான்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 28 24 முதல் 28. அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவரோடொருவர் ஒவ்வாமலிருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறார். ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதென்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது என்றான். ஆமென். பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு சிலர் விசுவாசித்தாங்க. ஆனா சிலர் என்ன பண்ணாங்க, வாக்குவாதம் பண்ணி விசுவாசம் இல்லாம போய்விட்டார்கள். அப்ப பவுல் சொல்றான் பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் காதார கேட்டும் உணராது இருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராது இருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமல் காதுகளினால் கேளாம இடத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் எப்படி இருக்குதா, கொழுந்திருக்கிறது. கேட்கிறாங்க ஆனா உணர்வு இல்லை, அதனால இருதயம் எப்படி இருக்குதா, கொழுந்து இருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு, அப்போ வசனம் கேட்கறாங்க, அது எப்படி கேட்கலாம், உணர்வு இல்லாம விசுவாசம் எல்லாம் கேட்கறாங்க, மந்தமாய் கேட்டு. அப்போ என்ன பண்ணாங்களாம், காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்திடத்தில் போய் சொல்லு என்பது பரிசுத்தாவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடைய நன்றாய் சொல்லி இருக்கிறார். அப்போ இது முன்னமே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டுதான் நடக்குதுங்க. இவங்க கண்ணார பாக்குறாங்க, காதார கேட்கறாங்க, ஆனா மந்தமா கேட்கறாங்க, உள்ளத்துல உணர்வு இல்லை, இருதயம் கொழுத்து இருக்குது அப்படின்னு சொல்றான். பவுலும் அதுதான் எச்சரிக்கிறான். ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும். அப்ப இவங்க இதெல்லாம் செய்ய 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 வசனம் பேசும்போது, சுவிசேஷம் அறிக்கும் போது பவுல் பிரசங்கம் பண்றான், பேதுரு பிரசங்கம் பண்றான், யோவான் பிரசங்கம் பண்றான், பிலிப்பு பிரசங்கம் பண்றான், எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க. பல தேசங்களை சுற்றி தெரிந்து எல்லாம் செய்யும்போது கூட அந்த ஜனத்துடைய இருதயம் எப்படி இருந்தா, கடினமா இருந்தது. அதாவது இருதயம் கொழுத்திருக்கிறது, அத மந்தமா கேட்கிறாங்க. அதனால என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, ஃபைனல் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு அந்த சால்வேஷன் யாருக்கு போயிடுச்சா, புறஜாதிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடன் சொல்லி அவங்களை பார்த்து பவுல் எச்சரிக்கிறான். அதே போலதான் என்னைக்கு அவங்க அந்த சுவிசேஷத்தை விட்டு விட்டாங்களோ, செவி சேர்க்காம போயிட்டாங்களோ, அந்த சுவிசேஷம் அவங்களுக்கல்ல புறஜாதிக்கு வந்து விட்டது. சோ அந்த கிருபை தான் நமக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்குது. இந்த வசனம் கேட்கும்படி அந்த ரட்சிப்பு பெரும்படி நமக்கு கிருபை வந்திருக்கிறது. ஆனா இஸ்ரவேலர்ல ஒரு பங்கு கடின மனதோடு இருப்பாருக்குன்னு சொல்லி சொல்லப்பட நடக்குது. ஆனா இயேசப்பா வருகையில கடினமா இருக்கிற ஒரு கூட்டம் அவங்க கண்டு விசுவாசித்து இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள போகிற காலமும் வரப்போகிறது. வாசிக்கலாம் தானியேல் 2:19-23. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது.
அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து, நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து, ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழ்கிறேன் என்றான். ஆமென். ஆமீன். நேபுகாத்நேசருக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தை கட்டு அவன் தூங்காம தவிக்கிறான். இதுக்கான அர்த்தத்தை யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் விரும்புறான். ஆனா யாருமே சொல்ல. பிறகு தானியேலுக்கு அந்த சொப்பனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறார். காலத்துல தரிசனத்திலே தானியேலுக்கு அந்த மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. ஆனா அவன் முதல்ல அந்த தரிசனத்தை கேட்ட உடனே அந்த மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்ட போது அவன் என்ன செய்யறான் பாருங்க, தேவனை ஸ்தோத்தரித்தான். அப்போது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பின்பு தானியேல் பாருங்க, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்த அவன் கண்டபோது அவன் என்ன பண்றான், தேவனை துதித்து என்ன பண்றான், ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அப்போ இந்த ஞானம் வல்லமை யாருக்குரியதான்? கர்த்தருக்குரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கும் அறிவையும் கொடுக்கிறவர். அப்போ ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கறது அவர் தான். அந்த அறிவாளிக்கு அந்த அறிவை கொடுக்கறது கர்த்தர் தான். அவரே ஆழங்களையும் மறைப்பொருளும் வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சத்தில் தங்கும் என்று பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கும் ஞானமும் வல்லமையும் கொடுத்து, நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்போது எனக்கு அறிவித்து. அப்போ தானியேல் விரும்பத்தக்க காரியத்தை தான் தேவன் வெளிப்படுத்துறார். அப்போ தானியேல் ஜெபம் பண்ணி ஆண்டவர் கேட்கும் போது அந்த மறைப்பொருள் ஆண்டவர் வெளிப்படுத்துறார். அப்போ தானியேலுக்கு இந்த மறைப்பொருள் வெளிப்படுத்தப்படும். அப்ப தானியேல் முக்கியமான விஷயத்த சொல்றான் பாருங்க, நீர் எனக்கு ஞானம் வல்லமையும் கொடுத்து, நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்போது எனக்கு அறிவித்து, ராஜாவின் கருத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியால் உம்மை துதித்து புகழ்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து கூட நம்முடைய விண்ணப்பம் செஞ்சு இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தும்படி கேட்கும்போது கூட கர்த்தர் அந்த ஞானத்தையும் அறிவையும் கொடுப்பார். ஏன்னா ஞானம் அறிவு வல்லமை அவருக்குரியது. அப்போ நம்ம அந்த உணரத்தக்க அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாம் என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 24:3-5. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். ஆமேன். பாருங்க, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு, அது பிசிக்கலான ஒரு வீடு இருந்தாலும் சரி, இல்ல ஆவிக்குரிய வீடா இருந்தாலும் சரி, இது ஞானத்தினால கட்டப்பட வேண்டும். வீடு ஞானத்தினால கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அப்போது அறிவினாலே அறைகளில் எப்படி இருக்குமா? அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். அப்போ ஞானத்தினால் கட்டப்பட்ட வீடுக்குள்ள அந்த அறைகளில் எப்படி இருக்குமா? அருமை இனிமையான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். ஞானம் உள்ளவன் பெலன் உள்ளவனா? ஞானம் இருந்தான் எப்படிப்பட்டவனா? பெலன் உள்ளவன். அப்ப ஞானம் தான் முக்கியம். அப்ப அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறானா? அப்ப அந்த அறிவுள்ளவன் என்ன பண்ணுவான்? தன் வல்லமை என்ன பண்ணுவான்? அதிகரிக்க பண்ணுகிறான். ஆனா உண்மையிலே நாம கர்த்தருக்கு பயந்து நடந்து இந்த வசனத்தை கேட்டு அதை உணர்ந்து அறிந்து கை கொண்டு முடிவதை நடத்தினால் நாம் எப்படி இருப்போமா? வாசிக்கலாம் எபிரேயர் 3:6. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவராக குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாக்கும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். ஆமேன். ஆமீன். நாமே அவருடைய வீடாய் இருப்போம். எப்போது? அதாவது நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில். எப்போது? முடிவு பரியந்தம், கடைசி வரைக்கும் நாம் பற்றி கொண்டிருந்தால் நாமே அவருடைய வீடா இருப்போம் என்று தேவ வார்த்தை கூறுகிறது. கடைசியை வாசித்து முடிக்கலாம். தானியேல் 12:10. அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு
புடமிடப்பட்டவர்களாய் விலகுவார்கள். துன்மார்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். ஆமென். ஆமீன். யார் உணர்ந்து கொள்வார்கள், யார் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள்? ஏசப்படைய வருகைய அவர் வருவார்னு சொல்லி காத்திருந்து கடைசி வரைக்கும் பொறுமையோடு காத்து கொண்டு தன் விசுவாசத்தை காட்டு கொண்டு நிலைத்திருந்தால் அந்த ரட்சிப்பு அடைந்து தேவராஜ பிரவேசிப்பார்கள். ஆனா அதை குறித்து கவலையப்படாம உணர்வு இல்லாம வாழ்வதற்கு என்ன இருக்கும்? அது ஒரு கண்ணியை போல இருக்கும். அநேகர் சுத்தமும் வெண்மையாக்கப்பட்டு புடமிடப்பட்டலாய் விளங்குவார்கள். யாரு? வசனத்தை கேட்டு உணர்வடைந்தவர் மட்டும்தான். ஆனா துன்மார்க்கனும் என்ன பண்ணுவான்? துன்மார்க்கமாய் நடப்பார்கள். ஆனா துன்மார்க்கன் எப்படிப்பட்டவன்? அவன் இன்னும் துன்மார்க்கம் செஞ்சுதான் போயிட்டே இருப்பான் அவன். ஆனா அவன் உணரவே மாட்டானான். அத துன்மார்க்கல் ஒருவனும் உணரான். ஆனா ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அப்போ யார் ஞானவான், யார் உணர்ந்து கொள்வார்னு சொல்லி நீங்க வசனத்தை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தோம். ஆனா துன்மார்க்கன் ஒருபோதும் உணர மாட்டான். ஏன்னா அந்த இயேசுவோட வருகை துன்மார்க்கன் எப்படி இருக்குமா? அது ஒரு கண்ணியை போல இருக்கும். சமாதானம் சௌக்கியம் என்று சொல்லும் போது சடுதியில் அழிவரும் ஆண்டவர் முன்குறித்து இருந்தார். சோ துன்மார்க்கன் அப்படிதான் இருக்கும். அது ஒரு கண்ணியை போல இருக்கும். ஆனா உணர்ந்து கொள்ளவன் யாரு? ஞானவான்கள். அப்ப இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். அதாவது தேவனுடைய வசனத்தை கேட்டு உணர்ந்து நடப்பவன் யார்? அவர் சித்தத்தை உணர்ந்து நடக்கிற அந்த ஞானவான் யார்? அன்று இயேசு கிறிஸ்து பேசும்போது எப்படிப்பட்ட ஜனங்கள் உணரவில்லை, யார் உணர்ந்து கொண்டார்கள்? உணர்வு இல்லாத போது தேவன் அந்த கிருபை கொடுத்து எப்படி தம் சீசருக்கு உணர்வுடைய செய்தார் என்று ஒவ்வொன்றா இன்று ஆராய்ந்து பார்த்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முடிவு ஜெபத்தோட நம்ம அந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். யாராவது ஒருவர் சகோதரர்கள் இந்த முடிவு ஜெபத்தை செய்தா நல்லா இருக்கும். யாராவது பண்றீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. அப்பா, அந்த ஆன்லைன் கூடுகை கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, ஜீவனுள்ள வார்த்தை எங்களோடு பேசுனீங்கப்பா. உங்களுடைய தாசன் மூலியமாக அப்பா இந்த கடைசி கால எச்சரிப்பின் வசனத்தை நாங்கள் கேட்டோம் அப்பா. இதை கேட்ட ஒவ்வொரு சகோதரர் சகோதரிகள், சிறு பிள்ளைகள், பெரியோர்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் கர்த்தருக்கு பிரியமும் நன்மையுமாக எப்படி இருக்க வேண்டும், கர்த்தருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை உங்களுடைய தாசன் மூலியமா ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டோம்ப்பா. அந்த வார்த்தையை கேட்டால் மட்டும் போதாது, அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களை நடக்க தகுதிப்படுத்துங்கப்பா. என் வசனத்தை கேட்டு என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன்னையப்பா. ஒருவன் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படுனீங்கப்பா. அப்பா, நாங்கள் அனுதின வாழ்க்கைக்கு ஏற்ற வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அப்பா, கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம் இன்னையப்பா. முதலாவது நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும் அப்பா. நாங்கள் முதலாவது கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளாக இருக்கணும் என்று நம்முடைய தாசன் நல்ல வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசினீங்கப்பா. நாங்கள் அப்பா சாலமோன் ராஜா அவன் ஆண்டவரே அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்காக தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டான் ஆண்டவரே. ஆனால் ஞானத்தையும் கொடுத்து அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் கொடுத்தாரப்பா. ஞானத்தை கேட்கும் போது அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுத்த தேவன் ஆண்டவரே. அதே போல நமக்கும் ஆண்டவரே இந்த வசனத்தை நாங்கள் அனுதின வாழ்க்கைக்கு நாங்கள் இன்னும் வசனத்தை நல்ல ஞானமாய் கேட்பதற்கு உங்களுடைய தாசர்கள் மூலியமா அநேக வார்த்தையின் மூலியமா எங்களுக்கு அந்த சாலமோன் ராஜாவுக்கு அந்த ஜனங்களை நடத்துவதற்கு கொடுத்த ஞானத்தை விட எங்களுக்கு இந்த வார்த்தையை கேட்பதற்கு உண்டான ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக கெஞ்சி ஜெபிக்கிறேனப்பா. அப்பா, இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் இதில் ஆசீர்வதிங்கப்பா. இதுல கலந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே நடக்க கிருபை தாருங்கப்பா. அப்படியே செய்யுங்கப்பா. எல்லா துதிக்கான மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஆமேன்.